GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உள்ளே நுழைந்த பிறகு காணும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம். இப்படி ஒரு காட்சியை படிக்கின்ற ஆர்வமுள்ளவர்கள் ஒரு இடத்திலே கூட மாட்டார்களா என்று எனக்கு நெடுநாட்களாக ஒரு ஆசை. இப்படிப்பட்ட புத்தகத்தினுடைய காட்சியை கூட நம்மிடையே முதலாக வைப்பதற்கு அன்றைக்கு இந்த பொறுப்பில் இருந்த பல நண்பர்கள் என்னை அணுகிய பொழுது அவர்களுக்கு என்னுடைய துறையின் சார்பாக பல வசதிகளை செய்து கொடுத்தேன். கலைஞரிடத்தில் அழைத்து கொண்டு போய் இந்த வெளியீட்டாளர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றேன். அவருடைய நிதியில் இருந்து 1 கோடி ரூபாயை வாங்கி கொடுத்தேன். இது எதற்கு என்று கேட்டால் நல்ல பப்ளிஷருக்கு கொடுக்க வேண்டும் என்று. எல்லாவற்றையும் நான் சொன்னேன். ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழாவில் கூடுகிறீர்கள், முடிந்து போகிறது. அன்றைக்குத்தான் எல்லா பதிப்பகத்தையும் ஒரு இடத்திலே பார்க்க முடிகிறது. ஆனால் இடையில் புத்தகங்களை வாங்க வேண்டுமானால் எமரால்டு எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. திருமகள் புத்தக நிலையம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அல்லது கேட்டுக்கொண்டு அங்கே போக வேண்டும். அது இல்லாமல் நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கல்லூரி நோட்ஸ் வாங்க வேண்டுமானால் மோர் மார்க்கெட்டுக்கு போனால் எல்லாம் கிடைக்கும். இப்பொழுது அது யாருக்கும் தெரியாது. எனவே நான் அன்றைக்கு இந்த புத்தக நிலையத்தாருக்கு சொன்னேன், பர்மனண்டாக வெளிநாடுகளில் இருப்பதைப் போல ஒரு இடத்தில் நீங்கள் இந்த புத்தக விற்பனையாளர்கள், பதிப்பாளர்கள் அவருடைய கடைகள் அமைய வேண்டும். அதற்காக நான் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தேன். எத்ராஜ் காலேஜுக்கு போவதற்கு முன்னால் கூவ ஆற்றை ஒட்டி நீளமாக இருக்கிற இடத்தில் அந்த கூவ ஆற்றிலே அரசாங்கமே உங்களுக்கு முழு கடையை கட்டி கொடுக்கும். நீங்கள் பர்மனண்டாக வைத்துவிட்டால் யார் எப்பொழுது போனாலும் என்ன கடை தேவையிட்டால், திருமகள் இல்லாவிட்டால் எமரால்டு விட்டால் இன்னொரு இடம் என்று போய் புத்தகங்களை வாங்க முடியும். ஆக அது சரியாக இருக்கும் என்று சொன்னேன். ஆனால் அதுக்கு பிறகு இந்த நிர்வாகத்தில் பல மாறிவிட்ட காரணத்தால் அந்த எண்ணமும் மாறி போய்விட்டது. ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் இந்த விழாக்குழுவினரோடு நான் பல ஆண்டுகள் இருந்த காரணத்தால் இன்றைக்கு வந்து பார்க்கிற பொழுது இவ்வளவு மக்கள் திரண்டிருக்கிறதை பார்த்து இந்த படிக்கிற ஆர்வம் வந்திருக்கிறதே என்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஆகையினாலே அந்த கூட்டத்திலே ஒரு மகிழ்ச்சி. இரண்டாவது, இங்கே கின்னஸ் கலைஞர் என்ற நூலினை நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மா சுப்பிரமணியம் அவர்கள் பல பன்முக தோற்றம் கொண்ட ஒருவர். கலைஞர் அவர்களும் பன்முக தோற்றம் கொண்டவர் தான். கலைஞர் அவர்கள் எழுத்தாளர், கவிஞர், நாடகாசிரியர், சினிமா துறைக்காரர், கட்சி நடத்துகிறவர், பேச்சாளர், அட்மினிஸ்ட்ரேட்டர், நிர்வாகி என்று எந்த துறையில் எடுத்தாலும் அத்தனை துறையிலும் முதன்மையாக நின்றவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவருக்கு தெரியாத துறையே இல்லை. எந்த துறையில எப்பட்டாலும் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அவரை போல் சமய சுத்தமாக விடையளிக்கக்கூடியவர்களை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது. சமய சுத்தமாக அடிப்பார். அதுவும் சட்டமன்றத்தில் அவருடைய அந்த அசாத்திய திறமையை பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே ரசிக்க வேண்டும். அப்புறம் முதலமைச்சராகி முதல் நாள் சட்டசபைக்கு வருகிறார். ஒரு கேள்வி வந்தது அவருக்கு, முதலமைச்சருக்கு. நாப்தாவிலிருந்து என்னென்ன துணைப் பொருட்களை தயாரிக்கலாம் என்பது மூல கேள்வி. அதுதான் முதலமைச்சரான பிறகு முதல் கேள்விக்கு
பதில் சொல்லுகிறார். நாப்தாவிலிருந்து என்னென்ன பொருள்களை துணை பொருட்கள் தயாரிக்கலாம் என்று. உடனே கலைஞர் சொன்னார், 99 வகையான பொருள்களை தயாரிக்கலாம். அது எந்தெந்த பொருள் என்று கேட்டால் என்று 99 பொருள்களுடைய பெயரையும் படித்துவிட்டு உட்கார்ந்தார். அரியலூர்ல ஆறுமுகன் ஒரு எம்எல்ஏ இருந்தார். தலைவருக்கு பின்னால்தான் அவருக்கு சீட்டு. அவர் எழுந்து ஒரு கேள்வி கேட்டார், பேரவைத் தலைவர்களே, நாப்தாவிலிருந்து என்னென்ன துணை பொருள்கள் தயாரிக்கலாம். அதை தான் அவர் கேள்வி கேட்டு படிச்சு உட்கார்ந்தார். இவர் எங்கேயோ கவனத்தை விட்டுட்டு இந்த கேள்வியை திருப்பி கேட்டார். அவர் சொன்னார், எழுது கூலா, காது கேட்கும் கருவி செய்யலாம். காது கேட்கும் செய்யலாம். அதனால அந்த மாதிரி பற்றுன்னு அடிக்க முடியாது. அனந்தநாய்க்கு ஒரு நாள் கேட்டார்கள் கோபமாக, 2 கேள்வி கேட்டார்கள். நீங்கள் எல்லாம் கடவுள் பக்தி இல்லாதவர்கள், இப்ப ஏன் கோவிலுக்கு போகிறீர்கள், விழா கிழா என்று ஏன் போகிறீர்கள் கேட்டார். கலைஞர் சொன்னார், ஆஸ்பத்திரிக்கு நோயாளி மட்டும் போறதில்லை, அவனுக்கு கவனிக்கிறவன் உள்ள போவான். அது மாதிரிதான் நான் கண்டேன். 8வது கேள்வி கேட்டாங்க அந்த அம்மா, மதுரை மீனாட்சியுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு வேணும். அவர் கையில் சரியான பிடிப்பு இல்லை. ஆனா சொன்னார், மதுரை மீனாட்சியினுடைய சொத்து மதிப்பை சொன்னால் காஞ்சி காமாட்சிக்கு கோபம் வரும், அதில் நான் ஈடுபட தேவையில்லை. அட்டியின் நடிப்பு எதுக்கு போறேன்னு சொல்றாரு. அட்டியின் நடிப்பார். சில நேரங்கள் படிக்கட்டில் இறங்குவோம், அவர் கையை எங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு இறங்குவார். அண்ணே படி படின்னா, யோ அண்ணாவே என்ன படி படின்னு சொன்னார், அவர் பேச்சே நான் கேட்கல, நீ படி படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு. அது மாதிரி சமய சுத்தம். ஒரு முறை ராமகிருஷ்ணன் ஒரு மந்திரி இருந்தார். அவர் டிமாண்டுக்கு பதில் சொல்லணும். அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ஜெராக்ஸ் எல்லாம் கிடையாது. 1+1 டைப் அடிச்சு கொடுப்பாங்க. அந்த அதிகாரிகள் அவருக்கு பதில் டைப் அடிச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த அதிகாரிகள் ஒன்னோடு நிறுத்திருக்கலாம், 1+1 அடிக்கிறான் பாரு, அதையும் சேர்த்து கொடுத்துட்டான் போல இருக்குது. அதனால என்ன பண்ணார், அந்த மந்திரி கேள்வியை படிக்க ஆரம்பிச்சார், பதிலா படிக்க ஆரம்பிச்சார். அப்ப ஆரம்பிச்சார். சொக்கர்னு திண்டுக்கல்ல ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவர் அப்போ விழிச்சுக்கிட்டு இப்படி கேட்டிருந்தார். இந்த மந்திரி படிக்க 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 அந்த சொக்கர் நல்லா தூங்கிட்டார். கலைஞருக்கு எதிரில் சீட்டது, தூங்கிட்டார். அவன் என்ன பண்ண, மந்திரி படிச்சுக்கிட்டே வந்தவன் அது கடைசி எனவே இந்த என்னுடைய மானியத்திற்கு எல்லோரும் ஆதரவு தந்து நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னு முடிச்சா முடிஞ்சு போச்சு. அதை முடிச்ச உடனே உட்கார்ந்துருக்கணும். மறுபடியும் அடுத்த காப்பி இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்த்தா, அதை படிச்ச உடனே இந்த பேரவையில் நான் இந்த பத்திர பேசுவதற்கு பெருமைப்படுகிறேன்னு படிச்சதையே இன்னொரு தரம் படிக்க ஆரம்பிச்சான். அப்போ அந்த சொக்கர் எழுந்துக்கிட்டான். முதல்ல சொக்கம் தூங்கிட்டான், இப்ப எழுந்துட்டான். உடனே அது பெரிய ஒரு ஒரு மினிஸ்டர் அந்த அளவுக்கு கூட இல்லைன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். உடனே காங்கிரஸ்காரர் விருந்தார் சொன்னார், என்னன்னா, மாண்புமிகு அமைச்சர் படித்ததையே திருப்பி திருப்பி படிக்கிறார் என்று கருதுகிறேன். எங்களுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. தலைவர் எழுந்தார், சொக்கர் அவர்கள், அவர் படிக்க ஆரம்பிச்ச உடனே தூங்கிட்டீங்க, ஆகையினால உங்களுக்காக மறுபடியும் படிக்கிறார், இப்போவாது கேளுங்க, இப்போவாது கேளுங்க. உடனே அவருக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக போச்சுன்னா கூட்டிட்டு அப்போலோ ஆஸ்பத்திரியில் நிறுத்தணும். அந்த எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னாங்க. அது போட்டுருந்தாங்க. எப்பயுமே சொல்லுவாங்களா நர்ஸு, சார் நான் சொல்லும் போது மூச்சை நிறுத்தணும்னா, இவர் அது வரையும் பேசாம இருந்தவர், அது நிறுத்தக்கூடாதுன்றதுக்கு தானே நான் இங்கே வந்துக்கிறேன், அது நிறுத்தக்கூடாது தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்புறம் சார் மூச்சை விட்டுருக்கணுங்க, என்னை ஒரு வழியாக பண்ணுறது முடிவு பண்ணியிருக்கேன். பட்டு ராமச்சந்திராவில் அட்மிட் ஆகியிருந்தார்.
தண்ணிக்காக ஒரு அந்த நர்ஸு போயிட்டு வந்தது, கூப்பிட்டாரு மர்ஸ் நர்ஸு. அது போயிட்டு வந்துட்டே இருந்தது. கடைசியில் வந்து நம்ம கவனமாக இருக்கேன், உன் பேர் காவேரியான்னாரு. இல்லை சார், நான் முஸ்லீம் சார் தான். ஏன் சார்னாரு? இல்லை தண்ணின்னு கேட்குற, கொடுக்காம போய் கேட்குறேன். இந்த மாதிரி எத்தனைக்கும் போட்டு அடிச்சுட்டு போயிடுவார். ஆகையினால் அதே மாதிரி பேசுவதிலே தெரியும், மற்றதிலே தெரியும். அதே மாதிரி சட்டமன்றத்தில் பதில் சொல்வது மட்டுமல்ல, பேசுவதிலும் தலைவர் ஈடு இணையற்றவர். பட்டீல் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. ஆகையினால் அது ஒரு பரிமாணம் அவருக்கு. அதே மாதிரி வசனம் எழுதுவதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் கவிதை எழுதுவதிலே தலை சிறந்து இருக்கக்கூடியவர். அவர் எல்லாத்துக்கும் கவிதை எழுதியிருக்கார். புறநானூற்றுக்கு கவிதை எழுதியிருக்கார், அகநானூற்றில் கவிதை எழுதியிருக்கிறார், வேறு பல சங்க இலக்கியங்களுக்கெல்லாம் கவிதை எழுதியிருக்கார். ஒரு ஒரு பனிமுட்டை அடை காக்கும் பசுமுரலின் தனி மீது அப்படின்னு ஒரு பகுதி எழுதியிருக்கார். குடுந்தாடி குள்ளத்தாடி வெள்ளுந்தாடி இப்படி பல தாடி உடனே புராண அங்காடி விரித்து புளிக்கும் பல காடி சொய்த்து போதை தலைக்கேறி கூத்தாடும் பூசரர் கூட்டம் ஆடுகளை மாடுகளை மனிதர்களை வெட்டி பிணமேடுகளை வேள்விக்கென குவித்து வந்தவர்களை ஆரியரின் படையெடுப்பால் இல்லை இடைநெடிவால் கடிவிழியால் இருடிகளின் நிர்பரதமானத்தால் இருண்டு விட்ட தமிழகத்தில் ஏற்றி வைத்த விளக்கு போல் எழுந்து நின்றான் இலங்கை வேந்தன். அவன் சரித்தின் சொல்லுவதெல்லாம் தசையெல்லாம் ஆடுதையோ திக்கெட்டு புகழ்த்த தென்னிலங்கை கோமான் பல தமிழரின் பட்ட நம்பாட்டன் கண்ணுக்குள் பாவை போல் இலங்கை தீவு கருமணிகள் தான் அவர்கள் அவனவி மண்டபோரும் குமுங்குழார் மண்டோதரி எதிர்வீணை மீச்சு பேட்டுக்காரி அப்படின்னு அடி 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 என்ன பாட்டோட பேசுவார். அதுக்கு அதே மாதிரி எல்லா பாட்டுகளும் பேசுவார். இது மாதிரி கவிதை எழுதியிருக்காரு, எல்லா மாணவர்கள் கொள்ளோவியெல்லாம் எழுதியிருக்காரு. ஒரு நாள் சொன்னார், தர நீ நான் அண்ணி 3 பேரும் கோவா போகிறோன்னாரு. பரவாயில்ல போகலான்னு. எதுக்கு இங்கே கோவா 3 பேர் நான் போகிறேன்னு? இல்லை, தொல்காப்பியத்துக்கு ஒரு புது விதமான உரை எழுத போகிறேன்னு. நான் சொன்னேன், அண்ணே தப்பாக நினைக்காதீங்க, என்ன இது இலக்கியம், எது எழுதிடலாம், யார் ஒன்றா பாடிடலாம். தொல்காப்பியம் அப்படி இல்லைன்னு, அது ஈறுகட்டை எது மாதிரி பிறவிச்சு முற்று என்னென்னவோ சொல்லி கிடப்பான். அது தொல்காப்பியத்தில் என்னென்னவோ இருக்குது. மணக்கொட உரை, அந்த உரை, இந்த உரை, 10 உரை இருக்குது. எதாவது கொஞ்சம் தப்பு பண்ணிட்டா கூட எல்லா புலவரும் பிடிச்சிக்குவாங்க, பிறுபிறுன்னு உங்களை. ஆகியனால இது வேணான்னு. அப்போ என்னுடைய திறமையில் உனக்கு நம்பிக்கை இல்லையாண்டா? நம்பிக்கை இருக்குங்க, எனக்கு என்னமோ இதில் இல்லைங்க. நீ வாய என்னோட சொன்னார். அங்கே போகணும். அவர் இதுக்காக நான் வாங்கி வேற தொல்காப்பியத்தை படிச்சுக்கிட்டு போனோம். இல்லை நாங்கள் சொல்ல முடியலை. போட்டு கொடுத்தோம். முதல் நாள் எழுதினார். அப்படியே நான் பக்கத்து ரூம், அவர் ரூம் எழுதி அழிக்கிறது. வேற பேப்பருக்கெல்லாம் கீழே ஓடிக்கிட்டு இருக்கேன். அவரோட கோபாலன்னு ஒரு டாக்டர் வருவார் அவருக்கு கூடவே. அவர் வந்து அதையெல்லாம் பொறுக்கி எடுத்தார். நான் வந்து அதை படின்னு சொன்னால் நான் படிப்பேன். அதுக்கு முன்னே அவர் சொல்கிறது மாதிரி படிக்க மாட்டேன். ஆனால் டாக்டர் இல்லையா, அவர் எடுத்து எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டார். எழுதி முடிச்ச உடனே என்ன கோபால் எப்படி இருக்குன்னாரு. ஐயா, சிலப்பதிகாரத்தை உங்களை மாதிரி எழுதுறதுக்கு ஆள் கிடையாது. என்னையா பண்றது? நான் தான் அப்பவே சொன்னேன். இந்த மாதிரி ஒரு பரிசு எடுத்துக்கிறார். அது மாதிரி அதே மாதிரி எல்லாத்தையுமே அவர் ஒன்றும் சொல்ல முடியாது. ஜெயிலில் இருக்கிறோம். ஒரு நாள் ஈவினிங்கில் குளிச்சுட்டு அவர் உட்காந்து மேலே பார்த்து இருக்கிறாரு மாடியில் எங்கள் ரூமு. நான் குளிச்சுட்டு ஒரு வெள்ளை வேட்டி ஒன்று கட்டிட்டு அதில் வெள்ளை சட்டை போட்டுட்டு மேலே ஒரு துண்டு போட்டுட்டு தலை சீவிட்டு அதில் ஜம்முன்னு போயிருந்தேன். வேற எங்கே போகிறேன்னாரு. அந்த சி கிளாஸில் நம்ம தோழர்லாம் இருக்காங்க, பார்த்துட்டு வர்றேன். வாயா, சி கிளாஸில் இருக்கிறவன் 4 நாள் ஆச்சு குளிச்சு
அந்த ட்ரெஸ்ஸு நான் போட்டு அவன் அழுக்காச்சு. அந்த மண்ணில் உருண்டுக்கிட்டு இருக்கான் அவன். அவன் முன்னால் நீ குளிச்சுட்டு பவுடர் போட்டுட்டு வெள்ளை வேட்டியோடு போனேன்னா உன்னை பற்றி என்ன நினைப்பான் அவன்? எப்படி வரும்? போய் எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒரு லுங்கி கட்டிக்கின்னு ஒரு கட்பனியும் போட்டுக்கின்னு போ அப்படின்னு சொன்னான். எவ்வளோ பெரிய தியாகி இருக்கு. தலைவர் எதையும் சொல்ல முடியல சார். இந்த நம்ம கூட சொல்லியிருக்கேன் நான், இந்த டிஆர் பாலு அவருக்கும் சரியான சண்டை வந்துடுச்சு. அது இது இவர் சொல்கிறார், டிஆர் பாலு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள், அது இவங்களுக்கெல்லாம் தெரியும். அவன் ஒரே அதான் பேசுகிறான். கலைஞர் சொன்னார், எடுத்தோப்பா. நான் கடைசியில் சொன்னார், நீ தலைவனா நான் தலைவனா படா அப்படின்றார். அவர் போயிட்டார். பேசுகிறான், எனக்கு தெரியாது சொல்கிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் குளிச்சுட்டு வரேன்ட்டு போனார். போயிட்டு வந்தவர் குளிக்க கூட இல்லை, திடீர்னு வந்துட்டார். என்ன குளிக்கலையாண்ணே? இல்லையா நான் குளிக்கிறதுக்கு போனேன், அந்த நான் அவனும் நானும் சண்டை போடுறதை பற்றி திங்க் பண்ணேன், அவன் சொன்னது தான் ஏன் கரெக்டு அப்படின்னாரு. இப்போ என்ன இருக்குன்னு? தப்பியா? நான் தானே தப்பாக போயிருக்கேன். அவன் எங்கன்னா இருப்பான் கூப்பிடுனாரு. அவன் நாளைக்கு தாம்பரம் தாண்டி இருப்பாங்க, அவனை கூப்பிட்டுறேன். அவனை கூப்பிட்டேன், நான் வரலன்னா பாலு வந்தான். வந்து நின்ன உடனே பாலு சொன்னார், தலைவர் சொன்னார், பாலு என்னை மன்னிச்சிடுப்பா, நான் தப்பாக சொல்லிட்டேன். எந்த தலைவனுக்கு சார் அது வரும்? எந்த தலைவனுக்கு வரும்? அதே மாதிரி தென்காசி பக்கத்தில் ஒரு ஊர் சிதாமணின்னு ஒரு ஆள், பழைய கட்சிக்காரன், அடிக்கடிக்கு தலைவர் வந்து பார்ப்பான். அவர் பொண்ணு கூட ஏதோ யாரோன்னு எடுக்க போகிறது. அவர் நானும் தலைவர் மட்டும்தான் அன்றைக்கி ஆஃபீஸ் போனோம். நாங்கள் உள்ள நுழையும் போதே தலைவர் மூடே சரியில்லை. போகும்போதே போன உடனே அவன் அந்த தலைவர்கிட்ட கொஞ்சம் உரிமையாக இருப்பான். அந்த உரிமையில் ஓடு கத்தி ரகலை பண்ணி அழுதுட்டான். அவர் குறைஞ்ச கோவம் வச்சு உயிரை வாங்க வந்தோன்னு ஆய்வுன்னு கொஞ்சம் திட்டார். அவன் அழுதுகிட்டே போயிட்டான். அப்படியே உட்காந்து ரொம்ப நேரம் வேற. நான் அவனை ரொம்ப திட்டிட்டு தான் பண்ணார். அவளை திட்டிருப்பீங்க நான் பையன் கூட்டினாயான். அவன் போயிட்டு இருப்பான்னா, யோ எங்கேயாவது இருப்பான் கூப்பிட்டாயான். அவன் போனால் ஆட்டோக்கு நின்று தான் பிடிச்சின்னு வந்த உள்ள. அவங்ககிட்டையும் காமணி நான் ஏதோ ஒரு மூடில் உன்னை வச்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, என்ன விஷயம் வந்தேன். ஆக ஒரு ஈடு இணையில்லா தலைவன் தன் தவறைக்குள்ளும் தொண்டங்கிட்ட மன்னிப்பு கேட்கிற பண்பாடு உள்ள உலகத்தை ஒரே ஒரு தலைவர், அந்த தலைவர் தான். வேற யாரும் செய்ய மாட்டான். தகராறுகள் வந்து அவர் செய்ய மாட்டான். நான் நேருவின் கடிதங்கள், காந்திக்கு எழுதின கடிதங்கள்லாம் படிச்சிருக்கேன். பல இடங்களில் நேருக்கும் காந்திக்கும் பயங்கரமான சண்டை வருது. அவர் ஒரு நாள் கேட்கிறார், நேரு சொல்லிட்டாரு, காந்தி சொன்னார், எனக்கு பிடிக்கலன்னா நீ என்னை பற்றி ரெசல்யூஷன் கொண்டு வான்னு பேசக்கூட அளந்துட்டான். ஆனால் அவங்க கூட அப்படி செய்யலை, நம்முடைய தலைவர் செய்திருக்கார். ரெண்டாவது, அவர் ஒரு தலைவர் மட்டுமில்லை சார், உலகத்தில் மனிதாபி மிக்க ஒரு தலைவன் அவர்தான். யாராவது இந்த பிச்சைக்காரன் இந்த ரோட்ல அறையிறான அவனை பற்றி யாராவது நினைச்சு பார்த்தார்களா? அவர் தான் நினைச்சு பிச்சைக்காரர்களை கொண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவனுக்கு சோறு போட்டார். அவனுக்கு கூட பரவாயில்ல. இந்த தொழுநோய் இப்போ பாதி குறைஞ்சி போச்சு ஊரில். முன்னெல்லாம் கிராமத்தில் தெருவுக்கு ஒரு தொழுநோய் இருப்பான். அந்த மாதிரி தொழுநோய் இருக்கிறத பார்த்து அவனையும் கரம் பிடித்து அழைத்து மேடையில் ஏற்றி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு அவர்களுக்கெல்லாம் கூட ஒரு ஷெல்டரை உருவாக்கி காட்டினாரே, அது எவ்வளவு பெருசு. மனிதனை மனிதன் இழுக்கலாம் என்பதற்காக அந்த மனிதனை இழுக்கிற அந்த ரிக்ஷாவை ஒழித்து காட்டினாரே, எவ்வளவு பெருது. யாருக்காவது ஊனமுற்றவர்கள் என்று சொன்னார்களே, மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவர்களுக்கெல்லாம் உதவினாரே, இந்த மனிதாபிமானம் வேறு யாருக்காவது வந்திருக்கிறதா? இன்னும் சொல்ல போனால், ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இடைநிலை இருக்கிற போது ஒரு சமுதாயத்திலே சில பிறவிகள் பிறந்து விடுகிறார்கள். அவர்களை
இந்த சமுதாயம் நடத்துகிற விதத்தை பார்த்தால் மிக கேவலமாக இருக்கும். ஆனால் அவர்களையெல்லாம் செல்ல பயிரிட்டு அவர்களுக்கென்று விடுபட்டு இன்றைக்கு அதை உத்தியோகத்துக்கு கூட வரக்கூடிய அளவுக்கு திருதங்கைகளை கொண்டு வந்திருக்காரே, இந்த மனிதாபிமானம் வேறு யாருக்கு இருக்கும் என்று கருதுகிறேன். ஆயிரம் செய்திருக்கிறார், சட்டமன்றத்தை நிர்வாகம் பண்ணி இருக்கிறார், கட்சி நிர்வாகம் பண்ணி இருக்கிறார். ஆனால் காலா காலத்துக்கு கடந்து சமுதாயத்தை கடந்து நிற்கணும். நீங்க ஒன்றும் வேணாம். ஒரு 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 எப்பவுமே ஒரு சாதனையை சொன்னா இது என் சாதனைன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். பக்கத்தில் இன்னொருத்த கோடு போடுறோம் பெருசா, இது சின்னதாயிடும். கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் சின்ன கோட்டு. இப்போ நம்ம 1000 ரூபா கொடுக்குறோன்னு வச்சுக்கோ, இன்னொருத்தர் 1500 ரூபா கொடுத்தா இது சின்னதாயிடும். ஆனால் அப்படி சில சாதனைகள் மறுக்கும். இன்னைக்கு பாருங்க, முதல்ல எல்லா வீட்டுக்கும் டிவி கொடுத்தாரு. இன்னைக்கு எல்லா ஊர்லையும் என் கிராமத்துல எல்லாம் இன்னும் அந்த டிவி அதான் வச்சு ஓட்டுறாங்க. மக்களுக்கு செய்திருக்கிற தொண்டுகள். அதனால் அது மட்டும் இல்லை, அரசியல்ல ஒரு ஆண்மை வேணும். அது தலைவருக்கு தான் உண்டு. எந்த காரணத்திலும் சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாதுன்றது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். 53 ஆண்டு காலம் அவருடைய மடியிலே நான் இருந்தேன். சட்டசபையிலே கிட்டத்தட்ட 56 வருஷம் இருக்கார், கிட்டத்தட்ட 53 வருஷங்களுக்கு இருக்கார். அவருடைய எதுக்கு துணிஞ்சு நிற்கக்கூடியவர். ஃபர்ஸ்ட் அண்ணா இருந்து இவர் தான் இதுவாகி சீஃப் மினிஸ்டர் ஆகி போறார். மொரார்ஜி தேசாய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவரை கேட்கறதுக்கு கூட மாதவனை கூட்டு போறார். 5:15 டைம் கொடுத்திருந்தார். யாரு? மொரார்ஜி தேசாய். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. 5:15 கொடுத்தா 5:20 ஆயிடுச்சு. உடனே அந்த 5 நிமிஷம் லேட்டா பார்க்கறத உடனே மொரார்ஜி தேசாய் சொன்னார், நீங்க என்ன பெரிய லீடரா? நான் உங்களால் கூப்பிட்டு வேலைக்காரனா? நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? 5 நிமிஷம் உங்களுக்காக நான் காத்துனுக்கிறேன் அப்படின்றார். கலைஞர் சொன்னார், முள்ளின் மீது உட்காருவதை போல் அந்த நாற்காலியில் உட்கார்ந்தேன் சொன்னார். எதுக்காக வந்தீங்க? அப்பதான் முதலமைச்சராகி போயிருக்கார். வாழ்த்து கூட இல்லை. எதுக்காக வந்தீங்க? பணம் கேட்க வந்தோம். ஆமா, பணம் என் வீட்டு தோட்டத்தில் காய்க்குது, அறுத்து கொடுத்துருவோம். உடனே சொன்னார், இனி இவன் ஓடக்கூடாதுன்னு. பணம் காய்க்கிற மரமே உலகத்தில் கிடையாது. இது தெரியாமல் இருக்கிறார் ஒரு நிதி மந்திரி. அங்கே எப்படி கிடைக்கும் சொன்னார். அன்னைக்கு தான் பயந்தார் மொரார்ஜி தேசாய். இவர் அண்ணா இல்லை, இவர் கலைஞர். முதலமைச்சர்கள் மாநாடு நடக்குது. முதல்ல இந்திரா காந்தி பார்த்து சொல்றார், சேலம் இரும்பாலை வேண்டும், இதில் திட்டத்தில் அறிவிக்கணும் நீங்கன்னா. அறிவிப்போம் அப்படின்னாங்க அந்த அம்மா. ஆனால் வந்து படித்தப்போ சேலம் இரும்பாலை இல்லை. மதியம் அந்த சபைக்கு போகிற கலைஞர் தமிழ்நாடு அரசில் படுத்துட்டார். அந்த அம்மா வந்தாங்க, வேர் இஸ் கருணாநிதினா? வரல. ஏன்னு கேட்டாங்க. அவருக்கு சேலம் இரும்பாலை இல்லைன்னுட்டாங்க. உடனே அந்த அம்மா ஃபோன் போட்டு, ப்ளீஸ் கருணாநிதி, ப்ளீஸ் கம். ஐ நம்பு ஐ எம் கோயிங் டு அனௌன்ஸ் சேலம் இரும்பாலை அதை சொல்ல போகிறேன். தயவுசெய்து இரும்பாலை அறிவிக்கிறேன் வாங்கன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்ட பிறகுதான் மறுபடியும் சேர்க்கான போகிறது. அது அவர் விட்டார். நேராக போனார். மறுநாள் முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் கிட்ட எங்கே வந்தீங்கன்னு கேட்டார். அதாவது ஜனாதிபதி தேர்தல் வருது இல்லையா, அதை பற்றி பேச வந்தேன்னார். என்ன சொல்ல போறீங்கன்னாரு. இல்லை, நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்றதுக்காக மாற்று சொல்ல போறேன்னார். என்னன்னா, வழக்கமாக பிராமணர்களையே தான் நீங்கள் வைஸ் பிரசிடண்ட் ஆக்கிட்டு வர்றீங்க, ஒரு நான் பிராமணன் ஆக்கணும் என்ன அப்படின்னாரு. அந்த அம்மா துடிச்சு போய், நான் பிராமணா? யார் இருக்காங்க அப்படின்னா. உடனே சொன்னார், ஜெயில் சிங் இருக்கார் எங்ககிட்ட, ஓம் மினிஸ்டர், அவர் தான் என்ன.
உடனே தவானை கூப்பிட்டு அவர் ஜெயில் சிங் ஓம் விட்டார். ஆமாம், அவர் தட்டாது. அதுக்கப்புறம் தான் ஜெயில் சிங் முதல் முறையாக அந்த பிராமண சாம்ராஜ்யத்தை மாற்றி நான் பிராமின் காட்டப்பட்டார். ஆக கலைஞருடைய எழுத்துக்கள் எல்லாவற்றையும் பார்க்கணும். அதாவது எழுத்தே எப்படி இருக்கும், அவருக்கு ஒரு வரியில எழுத முடியும், 1000 வரியில எழுத முடியும். அதனால அப்பொழுது சக்தி படைத்தவர் அவர். அத்தகைய ஒரு தலைவர் அவர் ஒன்று கின்னட்ஸ் அவருக்கு தேவையில்லை, கின்னட்ஸுக்கு தான் அவர் தேவை. அந்த கின்னட்ஸ் கலைஞர் பேரை போட்டா அந்த கின்னட்ஸுக்கு மரியாதை. அது கின்னட்ஸ் இவர் போட்டுக்கிட்டாருன்னா இவருக்கு மரியாதை அல்ல. ஆனால் நம்ம சுப்பிரமணியம் அவர்கள் தலைவர்களிடத்திலேயும் இன்றைக்கு இருக்கிற தலைவர்களிடத்திலேயும் பக்தி கொண்டவர் என்று நான் சொல்லுவேன். சுப்பிரமணியத்தில் அப்படிப்பட்ட ஒரு அடக்கமானவர். ஆனால் நிர்வாகத்திலே புலி. சட்டசபையில் கேட்டால் மொத்தம் எவ்வளவு ஊசிகள் போடப்பட்டது கொரோனாவில் என்று கேட்டால் அதை விசுகாமல் சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர். எத்தனை கேள்விகள் யார் கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கு விளக்கமாக பதிலளிக்கக்கூடியவர் நம்முடைய சுப்பிரமணியம் அவர்கள். கேள்வி கேட்கும் போது 2 பக்கம் உண்டு. அவன் கேட்டவனுக்கு புரியாம சொன்னவனுக்கு புரியாம சொல்லுவான் சில பேர். ஆனா அப்படி அல்ல சுப்பிரமணியம். ஒரு தெளிவாக எடுத்து அவனுக்கு மருந்து கொடுப்பதை கொடுத்து அந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அவருக்கு என்னுடைய லட்சியம் வந்து உட்கார்ந்தீங்களா, அவருடைய லட்சியம் மார்த்தானிலே ஓடுவது. ஆனால் என்னவென்று கேட்டால் இங்கே கூட யாரோ சொன்னார்கள், அவர் மார்த்தானிலே ஓடக்கூடிய அளவுக்கு இடையில் அவர் ஒரு உடல்நிலை ஏற்படவில்லை. விலா முறிந்து கால் எலும்பு முறிந்து இனி நடப்பாரா என்று எல்லோரும் நின்று கொண்ட காலத்தில் தன் மன வலிமையால் மீண்டும் ஓடுவேன் நடப்பேன் என்று நடந்தாரே, அதுதான் மா சுப்பிரமணியம். அதனால்தான் மாவட்ட கழக செயலாளர். நான் அவருக்கு முன்னால் இருந்து 62 நான் சென்னையில் இருக்கிறவன். எனக்கு சைதாப்பேட்டையெல்லாம் பழக்கம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இவருடைய காலம் தென் சென்னைக்கு ஒரு பொற்காலம். நான் ஒரு சக அமைச்சராக இருந்து, ஒரு மூத்த அமைச்சராக இருந்து நான் சொல்வதிலே பெருமைப்படுகிறேனே தவிர ஆயாசப்படவில்லை. காரணம், புகழ வேண்டியவனை புகழாமல் இருப்பதே குற்றம், பாராட்ட வேண்டிய பாராட்டிருப்பதே குற்றம். ஆகவே என் மனமாற அவருக்கு வாழ்த்துகிறேன். அவருடைய எழுத்துக்களை சேர்த்து நம்முடைய திருமகள் நண்பர் அவர்கள் அவருடைய பழனியப்பர்கள் ஆங்கிலத்திலே அது எழுதியிருக்கிறார்கள் என்று அதை நான் பார்க்கவில்லை, பார்த்துக் கொள்கிறேன். இந்த ஒளிவண்ணன் அவர்கள் எமரால்டு பதிப்பகம் என்று சொல்வார். அவங்க அப்பா எனக்கு ரொம்ப வேண்டியவர். இவர் தான் பிரசன்ட், எனக்கு இப்போ தான் தெரியுது. ஆகியனால் பார்க்கலாம் என்று அவருக்கு தெரிவித்து நம்முடைய இடத்துல நம்முடைய மாண்புமிகு ராம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தலைவர் இடத்திலே நீங்காத பற்று கொண்டவர். தலைவர் மந்திரியாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எப்பொழுது இருந்தாலும் அவருக்கென்று இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம நண்பர் கலைஞருக்கு நண்பர் ராமு அவர்கள் தான். எனவே அவர் வந்திருக்கிறார். அவருக்கு வழிவிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.